ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சீலிங் ஃபேனோட கெப்பாசிட்டர் வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நார்மலாக இது போல் ஒரு சீலிங் ஃபேனை நீங்கள் வந்து வீட்டில் பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் ஃபேன் ஸ்லோ ஆகிறப்போ நம்ம அந்த சீலிங் ஃபேனோட கெப்பாசிட்டர் வேல்யூ பார்த்து நாம் அந்த கெப்பாசிட்டரை கடையில் வாங்கி மாற்றுவோம். இன்கேஸ் நம்ம கெப்பாசிட்டர் வேல்யூ தெரியலனா அது எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கான ஃபார்முலா அது C is equal to bracket of P into எஃபிஷியன்சி, அதாவது எஃபிஷியன்சி சிம்பிள் ஸ்லாஷ் ப்ராக்கெட் ஆஃப் போட்டு பி ஸ்கொயர் போடுறோம் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி எஃப் சிம்பிள் வந்து போட்டிருக்கிறோம் இன்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அது மைக்ரோஃபேரட்டுக்கு மாத்திரக்காக. இப்போது இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். சிங்கிறது நம்ம கெப்பாசிட்டர் வேல்யூ தான் கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் கெப்பாசிட்டரை தான் கால்குலேட் பண்ணுறோம். அதனால் நான் ரன்னிங் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிங்கிறது அந்த ஃபேனோட பவரை தான் அந்த இடத்துல வந்து பின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்சி சிம்பிள் வந்து போட்டிருக்கிறோம். இது அந்த ஃபேனோட எஃபிஷியன்சியை வந்து குறிக்குது. நெக்ஸ்ட்டு வி ஸ்கொயருங்கிறது அந்த விங்கிறது நம்ம அந்த ஃபேனுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ், அதாவது ஹவுஸ்க்கு நம்ம வரக்கூடிய இன்புட் வோல்டேஜ் தான் இந்த இடத்துல வந்து நம்ம போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி எஃப்ங்கிறது இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி, அந்த வோல்டேஜில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி, அதாவது ஃபேனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி தான் இந்த இடத்துல வந்து போட்டிருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூ எல்லாத்தையும் கொண்டு போய் அப்ளை பண்ணி எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாங்கிறது சொல்லி பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவில் நம்ம கொண்டு வந்து வேல்யூ அப்ளை பண்ணலாம். இப்போ சி கண்டுபிடிக்க போகிற கெப்பாசிட்டர் வேல்யூ ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஆஃப் பிங்கிறது அந்த ஃபேனோட பவர் 75 வாட்ஸ் ஃபேனு. எஃபிஷியன்சி ஒரு இண்டக்ஷன் மோட்டருக்கு 80%னால 80 போட்டிருக்கிறேன். ஸ்லாஷ் ஆஃப் வி ஸ்கொயருங்கிறது நம்மளுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய வோல்டேஜ், அதனால் ப்ராக்கெட்டில் வி ஸ்கொயர் 2 டைம் 220 போடணும். இன்ட்டு ஃப்ரீக்வன்சி நம்மளது 50 ஹெர்ட்ஸ், அதை போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இன்ட்டு 1000 வந்து நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 75 இன்ட்டு 80 பண்ணோம்னா நம்மளுக்கு 6000 கிடைக்குது. டிவைடட் பை 220 இன்ட்டு 220 இன்ட்டு 50, இந்த மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்படியே நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். அது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம போட்டுக்கலாம். அதில் 24,20,000 வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இன்ட்டு 1000 வந்து போட்டிருக்குறோம் லாஸ்ட்டாக. இப்போ அந்த 24,20,000 டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். 0.0025 ஃபேரட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதையே நம்ம மைக்ரோஃபேரட் மல்டிப்ளை பண்ணுறதுக்காக அந்த 1000 வந்து வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போது சி இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு 2.5 மைக்ரோஃபேரட் வந்து கிடச்சிருது. அதாவது இந்த 75 வாட்ஸ் ஃபேனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ ஆனது 2.5 மைக்ரோஃபேரட். அதுதான் இந்த இடத்துல கெப்பாசிட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது போலவே நீங்கள் எல்லா சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கு ரன்னிங் கெப்பாசிட்டர் வந்து இது மூலமாக கால்குலேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.